சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசை கொலை பண்ணது இந்த மாதிரி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா தான் மேலே பழிய போட்டுட்டு வேலு ஒத்துக்குவார். ஆனால் வேலு கொலை பண்ணியிருக்க மாட்டாது. செல்வி தான் தென்னரசை கொலை பண்ணியிருப்பாங்க. இது தெரியாத எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா இதையே நம்பிடுவாங்க. போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா யாருன்னு கண்டுபிடிக்காதனால வேலு சொன்ன மாதிரி தென்னரசை கொலை பண்ணது வேலுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேலுவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா வேலுவோட அப்பா வேலுக்கிட்டே பேசுவாங்க. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை சின்ன வயசாக இருக்கும்போது உன்னை தரையில் கூட இறங்க விடாமல் அவனை தூக்கியே வச்சுருப்பான். அவங்க 2 பேருக்கும் ஒரே ரத்தம் தானே. அவனை எப்படி உனக்கு கொல்ல மனசு வந்துச்சு? நீ இவ்வளோ மோசமான வந்திருக்க. நான் தெரிஞ்சிட்டேன், இனிமேல் அடிதடிக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சத்தியெல்லாம் பண்ணியடா, அதெல்லாம் பொய்யா போ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலுவை பார்த்திங்க அப்படின்னா ஒன்னால தான் அவன் கெட்டவனாக நான் நினச்சிட்ருக்கேன். அவன் பண்ணுற சின்ன சின்ன தப்பெல்லாம் நீ என்கிட்ட சொல்லி தான் அவனை அப்படியே வெறுக்க வச்சுட்ட. ஒன்னால தான் அவன் கெட்டவனாக ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா தென்னரசுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. வேலுவை வெறுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வேலு தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எப்போ உண்மை தெரிய போகுது, வேலு எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.